அவருடைய சபைக்கு முன்பாக எங்களை நிற்க வைத்ததற்காக நாங்கள் அவருக்கு நன்றி செலுத்துகிறோம். And I'm very glad to be with my family who are called by the name of Yahuwah. யாகுவோவுடைய நாமத்தினாலே அழைக்கப்பட்டதான குடும்பத்தோடு சேர்ந்திருப்பதற்காக நான் யாகுவோவுக்கு நன்றி செலுத்துகிறேன். And today pastor gave me an opportunity to share the word with my brothers and sisters. இன்றைக்கு சகோதர சகோதரிகளோடு வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியான ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. So I was thinking when pastor said last week, brother, you give the message. Then I thought, sure, I will share what Yahuwah has put in my heart. அப்ப கடந்த வாரம் செய்தி கொடுக்க வேண்டும் என்று சொன்ன பொழுது யாகுவா என்னுடைய மனதிலே என்ன செய்தியை போட்டாரோ அதை நான் சொல்லுவேன் என்று தீர்மானித்தேன். When I was working in my tea break, I was meditating certain verse. நான் டீ பிரேக் டைம்ல சில வசனங்களை நான் மெடிடேட் பண்ணினேன். One of the verse made me to ponder about it and made me to meditate about that subject. ஒரு வசனத்தை நான் பார்க்கும் பொழுது அதை குறித்து தியானித்து நான் ஆராய்ந்து பார்க்கும்படியாக தீர்மானித்தேன். From that day onwards I started to search the words. அந்த நாளிலிருந்து அதற்கு சம்பந்தமான வார்த்தைகளை நான் தேடினேன். And in a 1 week's time I got so many relevant verses for that. ஒரு வார டைம்ல अनेक வார்த்தைகள் அதற்கு சம்பந்தமான வார்த்தைகள் கிடைத்தது. So when pastor said to share, then I thought I will share that what Yahuwah taught me. யாகுவா செய்தி கொடுக்க வேண்டும் என்று சொன்ன பொழுது யாகுவா எனக்கு எதை போதித்தாரோ அதை நான் சொல்லலாம் என்று தீர்மானித்தேன். I like to share that with you today. அதே வார்த்தைகளை உங்களிடத்திலே நான் சொல்ல போகிறேன். And I will tell you from which verse I was inspired later. கடைசியிலே எந்த வசனம் தான் என்னை உண்மையாகவே ஊக்குவித்தது என்பதை நான் கடைசியிலே சொல்லுவேன். Now let us go to the book of Zechariah chapter 10 verse 1. சகரியாவின் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திற்கு போகலாம். What I was thinking is today the message what I'm going to share is when the rain comes, what all destruction it brings and what all good things it brings. நான் இன்றைக்கு உங்களிடத்திலே பகிர்ந்து கொள்ள போவது என்னவென்றால் ஒரு மழை வரும் பொழுது என்ன நன்மைகளை அது கொண்டு வருகிறது, அதே நேரத்தில் எவ்வளவு தீமைகளையும் அது கொண்டு வருகிறது என்பதை பற்றி. As you all know that when the rain comes, the physical rain comes, sometimes it brings flood, it brings destruction, sometimes it makes good. இந்த உலகத்திலே மழைகள் பெய்யும் பொழுது சில சமயங்களிலே பேர் அழிவை கொண்டு வருகிறது, சில சமயங்களிலே நன்மையை கொண்டு வருகிறது. But here through the book of Zechariah, Yahuwah was inspiring this prophet to say something to the children of Israel. இங்கே சகரியா தீர்க்கதரிசியின் மூலமாக தேவன் சில காரியங்களை தன்னுடைய ஜனங்களுக்கு சொல்ல விரும்புகிறார். 1 minute pastor, turn that speaker other side. Hallelujah. Hallelujah. So in the book of Zechariah chapter 10 verse 1 it says like this: ask Yahuwah for rain in the time of later rain. Yahuwah will make flashing clouds. He will give them showers of rain, grass in the field for everyone. பின்மாறி காலத்து மழையை யாகுவாவிடத்திலே வேண்டிக் கொள்ளுங்கள். அப்பொழுது யாகுவா மின்னல்களை உண்டாக்கி வயல்வெளியில் அவரவருக்கு பயிர் உண்டாக அவர்களுக்கு மழையை கட்டளையிடுவார். In the Tamil Bible it says Yahuwah gives, once he gives the rain, he gives even the bread to the sower. In that sense it's bringing. தமிழிலே அது சொல்லும் பொழுது அந்த மழையை தேவன் கொடுக்கும் பொழுது விதைக்கிறவனுக்கு நன்மை உண்டாக கொடுக்கிறார். But in English it says he will give them shower of rain, the grass in the field for everyone. The grass in the field for everyone it's written. So புல்லை தருவார்னு போட்டிருக்கிறது. ஆனா தமிழ்ல in a different way it's put. அங்க இங்கிலீஷ்ல என்ன போட்டிருக்குன்னா மழையை அவர் புல்லுக்காக அந்த மழையை தருவார் என்று போட்டிருக்கிறது. In the end it says, but my concentration was when he saying ask for the rain.
என்னுடைய கவனம் எதில் போனது என்றால் யாகோவா சொல்லுகிறார் மழையை வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொல்கிறார், மழைக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் என்று. So now I was thinking, okay, let me ask for rain. In the scripture, where are the places they asked for the rain and what benefit it brought to them? சோ அப்படி தியானிக்கும் பொழுது வேதத்திலே எங்கெல்லாம் மழைக்காக ஜெபித்தார்கள், அது என்னென்ன நன்மைகளை கொண்டு வந்தது என்று தியானித்தேன். In the book of Jeremiah chapter 5, there also Yahweh was telling, because of your iniquities I will stop the rain, is saying. Let us read that. எரேமியா தீர்க்கதரிசி இடத்தில் சொல்லும் பொழுது உங்களுடைய அக்கிரமங்கள் நிமித்தம் நான் மழைகளை நிறுத்தி வைப்பேன் என்று சொல்லுகிறார். Let us read the verse. Let us approach Jeremiah chapter 5 verse 23 and 24. Let us read that. இந்த ஜனங்களோ முரட்டாட்டமும் கலகமுமான இருதயம் உள்ளவர்கள், முரட்டாட்டம் பண்ணி போய் விடுகிறார்கள். அந்தந்த பருவத்திலே எங்களுக்கு மழையையும் முன்மாரியையும் பின்மாரியையும் கொடுத்து அறுப்புக்கு நியமித்த வாரங்களை எங்களுக்கு தற்காக்கிற எங்கள் தேவனாகிய யாகோவாவுக்கு பயந்திருப்போம் என்று அவர்கள் தங்கள் இருதயத்திலே சொல்லுகிறதில்லை. உங்கள் அக்கிரமங்கள் இவைகளை விலக்கி உங்கள் பாவங்கள் உங்களுக்கு நன்மை வர ஒட்டாது இருக்கிறது. Amen. So here Yahweh was again through Jeremiah is saying, but this people has defiant and rebellious heart, they have revolted and departed. They do not say in their heart, let us now fear Yahweh our Elohim, who gives rain both the former and the later in its season. He reserves for us appointed weeks for the harvest. Your iniquity have turned these things away, and your sins have withheld good things from you. Hallelujah. Amen. Hallelujah. So here, very clearly, Yahweh was giving through Prophet Jeremiah. He gives the former rain and the later rain in its season, so that your harvest is appointed. As it appointed, He gives the rain. யாகோவா எரேமியா தீர்க்கதரிசியின் மூலமாக ஏற்கனவே உங்களுக்கு முன்மாரியையும் பின்மாரியையும் நான் பெய்ய செய்து உங்களுக்கு விளைச்சலை பெருக பண்ணுகிறேன் என்று சொல்லுகிறார். So let us see through which other prophet again Yahweh was speaking about the rain. வேற எந்த தீர்க்கதரிசியின் மூலமாக அவர் மழை பற்றி பேசுகிறார் என்று பார்க்கலாம். I wanted to share through all the prophets where all he is speaking about the rain. எல்லா தீர்க்கதரிசிகளும் மழையை பற்றி என்ன சொல்லி இருக்கிறார்கள் என்பதை குறித்து நான் உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ள போகிறேன். Let us go to the book of Amos. Chapter 4 verse 7 and 8. இதுவும் அல்லாமல் அறுப்பு காலம் வரை இன்னும் 3 மாதம் இருக்கும் போதே மழையை நான் தடுத்தேன். ஒரு பட்டணத்தின் மேல் மழை பெய்யவும் ஒரு பட்டணத்தின் மேல் மழை பெய்யாமல் இருக்கவும் பண்ணினேன். ஒரு வயலின் மேல் மழை பெய்தது, மழை பெய்யாத மற்ற வயல் காய்ந்து போயிற்று. 2-3 பட்டணங்களின் மனுஷர் தண்ணீர் குடிக்க ஒரே பட்டணத்துக்கு போய் அலைந்தும் தாகம் தீர்த்து கொள்ளவில்லை. ஆகிலும் நீங்கள் என்னிடத்தில் திரும்பாமல் போனீர்கள் என்று யாகோவா சொல்லுகிறார். Hallelujah. Hallelujah. See the verse. Let us pay every word attention. Here Yahweh was saying something which he spoke to me. I am sharing to you. So இங்கே கவனித்து பாருங்கள், யாகோவா இதன் மூலமாக என்னிடத்தில் பேசினார், அதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். I also withheld rain from you when there were still 3 months for the harvest. I made it rain on one city. I withheld rain from other city. One part was rained upon, and where it did not rain, the part withered. So 2 or 3 cities wandered to another city to drink water, but they were not satisfied. Yet you have not returned to me, says Yahweh. Hallelujah. Hallelujah. So what I understand from here is the Yahweh who controls to give you rain. யாகோவா மழையை தீர்மானம் பண்ணுகிறார். And to the children of Yashrael, he was giving the rain in its season. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சரியான நேரத்திலே தேவன் மழையை பெய்ய பண்ணினார். Wherever the children of Yashrael was dwelling, there everything this was in abundant. எங்கெங்கெல்லாம் இஸ்ரவேல் ஜனங்கள் குடியிருந்தார்களோ அங்கெல்லாம் தேவை செழிப்பான மழை இருந்தது. Even if they went to the drought land,
that land again Yahweh made the rain to come there, and he rained it in its season. அவர்கள் வறட்சியான இடத்தில் போய் தங்கினாலும் கூட தேவன் அங்கேயும் மழையை வர பண்ணினார். You all know that they were traveling, அவர்கள் பயணம் பண்ணி கொண்டிருந்தார்கள் என்பது and நமக்கு you all தெரியும். know how many years they traveled, அவர்கள் எத்தனை வருஷம் பயணம் பண்ணினார்கள் and என்று you all உங்களுக்கு know தெரியும். which are the places they traveled, அவர்கள் எந்தெந்த இடங்களுக்கு போனார்கள் என்று உங்களுக்கு and how தெரியும். dry and drought places they were traveled. எவ்வளவு தூரம் வறட்சியான இடங்களிலே அவர்கள் அலைந்தார்கள். But here Yahweh says, I give rain those who fear me. ஆனால் எனக்கு பயப்படுகிறவர்களுக்கு நான் கண்டிப்பாக மழையை கொடுப்பேன் The என்று later யெகோவா rain and the சொல்கிறார். former rain and its season, so that the appointed week of harvest is prepared for them. முன்மாரியையும் பின்மாரியையும் நான் உங்களுக்கு பெய்யச் செய்து குறிப்பிட்ட காலத்திலே நீங்கள் அறுவடை செய்யும்படியாக நான் செய்கிறேன். But it also came in my remembrance when Yahweh rains it through the prophet Noah, that brought destruction. ஆனால் நோவாவின் தீர்க்கதரிசனத்தின் மூலமாக பெய்த மழையோ அங்கே பேரழிவை கொண்டு வந்தது என்று பார்க்கிறோம். But here the different rain brings for different causes. வித்தியாசமான காரணங்களுக்காக வித்தியாசமாக மழை பெய்கிறது. Yahweh controls that. யாகுவா அவைகள் எல்லாவற்றையும் தீர்மானம் செய்கிறார். Hallelujah. Hallelujah. So here it's saying, one city I made it rain, another city I withheld. ஒரு பட்டணத்திலே மழை பெய்ய பண்ணினேன், இன்னொரு பட்டணத்திலே மழையை நான் தடுத்தேன் என்று சொல்லுகிறார். That is why another prophet is saying, Father, I know for sure, children of Israel is saying, I know for sure, because you are the one who's giving me rain, how can I go and worship other Elohim, other gods? So இங்கே தேவனுடைய பிள்ளைகள் சொல்லுகிறார்கள், நீர்தான் இதை செய்கிறீர் என்று எங்களுக்கு நன்றாக தெரிந்த பிறகு நாங்கள் எப்படி மற்ற தேவர்களை போய் வணங்க போவோம்? They were so sure who's bringing the rain. So that assurance they know, they had in them. யார் மழையை கொண்டு வருகிறார் என்பதை அவர்கள் நன்றாக அறிந்திருந்தார்கள். But the Gentiles did not know about that. ஆனால் அந்நிய ஜனங்கள் புறஜாதிகள் அதை அறிந்திருக்கவில்லை. They were assuming that some God was making it. அவர்கள் ஏதோ ஒரு தேவன் மழையை வர பண்ணுகிறார் என்று அவர்கள் நினைத்துக் கொண்டிருந்தார்கள். But the children of Israel, they knew for sure it is you, Father, who was bringing rain. ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் திட்டவட்டமாக அறிந்திருந்தார்கள், யெகோவா தான் மழையை பெய்ய பண்ணுகிறவர் என்று. I want to share that verse with you. Let me see where I've read that. Jeremiah chapter 14. Jeremiah chapter 14. எரேமியா 14ஆம் அதிகாரம் 14 verses 22. Please read that. One 22 can read in வசனம். English so I can follow that. புறஜாதிகளுடைய வீணான தேவர்களுக்குள் மழை வருஷிக்க பண்ணத்தக்கவர்கள் உண்டோ? அல்லது வானங்கள் தானாய் மழைகளை கொடுக்குமோ? எங்கள் தேவனாய் இருக்கிற யெகோவாகிய நீர் அல்லவோ அதை செய்கிறவர். ஆகையால் உமக்கு காத்திருக்கிறோம். தேவரீர் இவைகளை எல்லாம் உண்டு பண்ணினீர். Amen. Amen. See here, what a clear declaration the children of Israel giving. இங்கே எவ்வளவு தெளிவாக இஸ்ரவேல் ஜனங்கள் அறிக்கை பண்ணுகிறார்கள். So when I was pondering or when I was meditating about this particular verse where it says, are there any among idols of the nation that can cause rain? See, are there any? புறஜாதிகளுடைய வீணான தேவர்களுக்குள் மழை வருஷிக்கத்தக்கவர்கள் உண்டோ? Or can heaven give shower? வானம் தானாக தன் மழையை பெய்ய பண்ணுமோ? Are you not he, O Yahweh our Elohim? யெகோவாகிய நீர் அல்லவோ? Therefore we will wait for you. ஆகையால் உமக்கு நாங்கள் காத்திருக்கிறோம். So when I was reading, Yahweh brought my attention towards the Isaac life. அப்பொழுது நான் தியானித்துக் கொண்டிருக்கும் பொழுது ஈசாக்கினுடைய வாழ்க்கைக்கு தேவன் என்னுடைய கவனத்தை திருப்பினார். When he pitched his tent in the foreign land, மற்ற அந்நிய தேசத்திலே அவர் கூடாரத்தை அமைத்த பொழுது he dug the well. அங்கே கிணறை தோண்டினார். He found the running water. அங்கே தண்ணீர் பரிபூரணமாக வந்தது. The foreigners chased him out. அந்த ஜனங்கள் அவரை அங்கிருந்து துரத்தினார்கள். There he went again out. அவர் அங்கிருந்து மீண்டும் வேறு இடத்திற்கு போனார். And he dug the well there. அங்கே கிணறை தோண்டினார். From there also they chased him. அங்கே இருந்தும் அவரை துரத்தினார்கள். So this happened, we know that.
இது நடந்ததை நாம் வேதத்தில் I was வாசிக்கிறோம். thinking, when he dug the well, how he found the water. When they dug the well, they did not find the water. How it happened? நான் எப்படி தியானித்தேன் என்றால், எப்படி ஈசாக்கு கிணறு தோண்டும் போது அங்கே தண்ணீர் வந்தது, ஆனால் அந்த ஜனங்கள் தோண்டும் பொழுது அங்கே தண்ணீர் வரவே இல்லை. As the word says, Yahweh gives later and former rain in its season to his children. Why you did not turn from your heart? And here they say, it is you, Yahweh, who gives rain. இங்கே வேதம் சொல்லுகிறபடியாக, நான் ஏற்கனவே முன்மாரியையும் பின்மாரியையும் நான் உங்களுக்காக பெய்ய பண்ணுகிறேன், அப்படி இருந்தும் நீங்கள் ஏன் என்னிடத்தில் திரும்பாமல் போனீர்கள் என்று சொல்லுகிறார். When you dig the well, நீ கிணற்றை தோண்டும் பொழுது will the water comes up? தண்ணீர் வருகிறது. Will it come? அது அப்படி வருமா? Unless until if there is no rain, there is no groundwater. மழை இல்லாவிட்டால் பூமிக்கு அடியிலும் தண்ணீர் இருக்காது. This is a common sense which every one of us knows. If there is more rain, there you find groundwater. If there is no rain, there is no groundwater. Even if you dig 100,000 feet, if there is no rain, there is no water down. மழை இருந்தால்தான் கிணற்றிலே தண்ணீர் இருக்கும். மழை இல்லாவிட்டால் கிணற்றிலே தண்ணீர் இருக்காது. எவ்வளவு ஆழமாக தோண்டினாலும் அங்கே தண்ணீர் இருக்காது. But there is chance of getting dried. ஆனால் அது வற்றி போக வாய்ப்புண்டு. But if it is a spring water or in the ஊற்று தண்ணீர், அது ஊற்று தண்ணீராக இருக்குமானால், then it runs even in the desert. அப்பொழுது அது பாலைவனத்தில் கூட அது வருகிறது. But that is again the will of Yahweh to give that water in your land. ஆனால் அதுவும் கூட யாகோவாவுடைய சித்தப்படிதான் நம்முடைய தேசத்திற்கு அது வரும். Let us read what I am saying. It's there or not in the book of Jeremiah, same book. எரேமியா Let us read from chapter 14, verse 1. Not from 1. Yeah, we can read from 1 to 6. 1 to 4 you read, and afterwards I'll explain 5 to 6 what it means. எரேமியா 14ஆம் அதிகாரம் 1 to 4 வசனங்களை வாசிக்கலாம். மழை தாழ்ச்சியை குறித்து எரேமியாவுக்கு உண்டான யாகோவாவுடைய வசனம். யூதா துக்கிக்கிறது, அதன் வாசல்கள் பலனற்று கிடக்கிறது, தரை மட்டும் குனிந்து கரிகருத்து திரிகிறார்கள். எருசலேமில் கூக்குரல் எழும்புகிறது. அவர்களில் பிரபலமானவர்கள் தங்கள் சிறுவர்களை தண்ணீருக்கு அனுப்புகிறார்கள். இவர்கள் பள்ளங்களுக்கு போய் தண்ணீரை காணாமல் வெறும் பாத்திரங்களோடு திரும்பி வருகிறார்கள். வெட்கி நாணி தங்கள் தலையை மூடிக்கொள்ளுகிறார்கள். தேசத்தின் மேல் மழை இல்லாததினால் தரை வெடித்திருக்கிறது. பயிர் செய்கிறவர்கள் வெட்கி தங்கள் தலையை மூடிக்கொள்ளுகிறார்கள். Hallelujah. Hallelujah. So here it says, they went to bring the water. Verse 3 it says, their noble have sent their lads for water. They went to the cistern and found no water, and returned with their vessel empty. They were ashamed and confounded, and covered their heads, because the ground is parched, for there was no rain in the land. The plowmen were ashamed, they covered their heads. Hallelujah. If there is no rain, the land will parch. மழை இல்லாவிட்டால் நிலம் பாழடைந்து போய்விடும். So when Isaac was dwelling there, definitely Yahweh brought the cloud and rained it. ஈசாக்கு அங்கே கிணறு தோண்டுகிற வேளையிலே தேவன் நிச்சயமாக மழையை கொண்டு வந்தார். And he reaped 100-fold harvest. அங்கே அவர் 100 மடங்கு அறுவடையை செய்தார் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். Hallelujah. Hallelujah. So I was thinking, definitely according to the word, according to the promise of Yahweh, he brings the cloud above his children, he makes it rain. That is why people who are away from that cloud sees, how come he has water, why not they don't have water. So யாகோவா தேவனுடைய பிள்ளைகள் குடியிருக்கிறதான இடத்திலே மேகங்களை வரப்பண்ணி அங்கே மழையை பெய்ய பண்ணுகிறார். அதை பார்க்கிற புறஜாதிகள் ஆச்சரியப்படுகிறார்கள். I am also staying in Kamanali. You are also staying in Kamanali. நானும் கமனலியில் தான் வசிக்கிறேன், நீங்களும் அங்கே வசிக்கிறீர்கள். But sometimes rain is only happening in Kalyan Nagar, not in Ramsampalya. ஆனால் மழை கல்யாண நகரில் பெய்கிறது, ஆனால் ராமசாமி பாளையத்தில் பெய்யவில்லை. Because in Kalyan Nagar there is a cloud, the rain bearing cloud is pouring down. அங்கே கல்யாண நகர்ல அந்த மழை இருக்கிறதான மேகம் அங்கே மழையை பொழிகிறது. It's not pouring down. ஆனால் வேறு இடத்தில் அது பொழிவதில்லை. Because the cloud does that job. ஆனால் மேகம், ஏனெனில் மேகம் அப்படி செய்கிறது. Now I'm going to take and show you how this rain how the cloud is being formed and what purpose the cloud was formed. எப்படி மழை வருகிறது, மழை எப்படி உருவாகிறது என்பதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன்.
let us read book of Isaiah, or before that, let us read Psalms 147, verse 7, 8, and 9. Psalm 147, 7, 8, and 9. சங்கீதம் 147 7 8 9. Even here, the psalmist is revealing about the rain. அவர் வானத்தை மேகங்களால் மூடி பூமிக்கு மழையை ஆயத்தப்படுத்தி மலைகளில் புல்லை முளைப்பிக்கிறார். அவர் மிருக ஜீவன்களுக்கும் கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கும் ஆகாரம் கொடுக்கிறார். Hallelujah. Hallelujah. Psalm 147, verse 7, 8, and 9 I read. Sing to Yahweh with thanksgiving, sing praises on the harp to our Elohim, who covers the heavens with clouds and prepares rain for the earth, who makes grass to grow on the mountains. He gives to the beast its food, and to the young ravens that cries. Hallelujah. Hallelujah. So he prepares, he brings the cloud and covers it first. அவர் வானத்தை மேகங்களால் மூடுகிறார் and makes the cloud to shower. அந்த மேகங்கள் மழையை பெய்யும்படியாக பண்ணுகிறார். So when psalmist also have that experience, it's Yahweh who creates the cloud and brings it and makes it rain for the good cause. சங்கீதக்காரன் கூட இந்த அனுபவத்தை சொல்லுகிறார். யாகோவா தான் மழையை உண்டு பண்ணி நன்மையை கொண்டு வருகிறார் என்று சொல்லி. So this understanding and the revelation about the rain the children of Israel had. இந்த மழையை குறித்து இஸ்ரவேல் ஜனங்கள் நன்றாக அறிந்திருந்தார்கள். Once Saul was preaching the gospel in one of the certain foreign country. ஒரு நேரத்தில் அந்நிய ராஜ்யத்தில் சவுல் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தார். And when he was intent to see a person of, I think he's a blind or handicapped person, he's seeing him intently, and he felt in his heart, this person is also looking at me with that intention that he will be healed. So சவுல் பிரசங்கித்துக் கொண்டிருக்கும் பொழுது அங்கே ஒருவர் சவுலை மிகவும் கூர்ந்து கவனிக்கிறதை சவுல் கவனித்தார். சவுலும் அவரை கூர்ந்து கவனித்தார். There he utters the word and says, if you believe in Yahushua Mashiach, rise and walk. அப்பொழுது அங்கே சொல்லுகிறார், நீ யாகுஷா மசிகாவில் விசுவாசிக்கிறானால் எழுந்து நட என்று சொல்லுகிறார். Then he walks. அப்பொழுது அவர் நடக்கிறார். That incident people see, of that country people they see. அந்த தேசத்து ஜனங்கள் அந்த நிகழ்ச்சியை பார்க்கிறார்கள். Then they see somebody from heaven, the great gods have come down and is doing this. அப்பொழுது அவர்கள் சவுலையும் மற்ற சீஷர்களையும் பார்த்து வானத்திலிருந்து தேவதூதர்கள் வந்திருக்கிறார்கள் என்று சொன்னார்கள். And they believed that someone has come and doing this. அப்பொழுது அவர்கள் நினைத்தார்கள் வானத்திலிருந்து இவர்கள் வந்திருக்கிறார்கள் என்று நம்பினார்கள். Then they prepared the sacrifices for the Saul and Barnabas. அப்பொழுது அவர்கள் சவுலுக்கும் பர்னபாசுக்கும் ஆராதனை செய்யும்படியாக பலிகளை ஆயத்தப்படுத்தினார்கள். And Saul and Barnabas went and tore their garments and said, do not do this. சவுலும் பர்னபாசும் தங்களுடைய வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டு இப்படி செய்யாதிருங்கள் என்று சொன்னார்கள். And they declared one thing to them. ஒரு காரியத்தை அவர்களிடத்தில் சொன்னார்கள். By that declaration they ceased the sacrifice. அவர்கள் இந்த வார்த்தையை சொன்ன மாத்திரத்திலே அந்த பலியிடுவதை நிறுத்தினார்கள். He just said, the Elohim who makes the heaven to bring the shower is the true Elohim. I am not the one. We all have to worship him because he kept the testimony in all the Gentile land also, that through bringing the rain is a testimony for you. That is the one you have to worship. And they ceased the sacrifice with this saying. சவுல் அவர்களை பார்த்து, வானத்தையும் பூமி உண்டாக்கி மழையை பெய்ய பண்ணுகிற தேவனே உண்மையான தேவன், ஆகவே அந்த தேவன் தான் இவைகளை எல்லாம் செய்ய பண்ணுகிறார் என்று சொன்னதினாலே அவர்கள் அந்த பலி செலுத்துவதை நிறுத்தினார்கள். Let us read Acts chapter 14. அப்போஸ்தலர் நடபடிகள் 14ஆம் அதிகாரம் 11வது வசனம் 12வது வசனம். 11 and 12. 11, 12 and 13 we'll read it afterwards little later. பவுல் செய்ததை ஜனங்கள் கண்டு, தேவர்கள் மனுஷ ரூபம் எடுத்து நம்மிடத்தில் இறங்கி வந்திருக்கிறார்கள் என்று லிக்கவோனிய பாஷையிலே சத்தமிட்டு சொல்லி, பர்னபாவை யூபித்தர் என்றும்
சவுல் பிரசங்கத்தை நடத்தினவனானபடியால் அவனை மெர்க்குரி என்றும் சொன்னார்கள். அல்லாமலும் பட்டணத்துக்கு முன்னே இருந்த யூபித்தருடைய கோயில் பூஜாரி எருதுகளையும் பூமாலைகளையும் வாசலண்டையிலே கொண்டு வந்து ஜனங்களோட கூட அவர்களுக்கு பலியிட மனதாய் இருந்தான். அப்போஸ்தலராகிய பர்னபாவும் பவுலும் அதை கேட்ட பொழுது தங்கள் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு கூட்டத்துக்குள்ளே ஓடி உரத்த சத்தமாய், மனுஷரே, ஏன் இப்படி செய்கிறீர்கள்? நாங்களும் உங்களைப் போல பாடுள்ள மனுஷர் தானே. நீங்கள் இந்த வீணான தேவர்களை விட்டு வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளிலுள்ள யாவற்றையும் உண்டாக்கின ஜீவனுள்ள தேவனிடத்திற்கு திரும்ப வேண்டும் என்று உங்களுக்கு பிரசங்கிக்கிறோம் என்றார்கள். Hallelujah. Hallelujah. So pastor read up to 15. Okay, read 16 and 17 and 18. சென்ற காலங்களில் அவர் சகல ஜனங்களையும் தங்கள் தங்கள் வழிகளிலே நடக்க விட்டிருந்தும் அவர் நன்மை செய்து வந்து வானத்திலிருந்து மழைகளையும் செழிப்புள்ள காலங்களையும் நமக்கு தந்து ஆகாரத்தினாலும் சந்தோஷத்தினாலும் நம்முடைய இருதயங்களை நிரப்பி இவ்விதமாய் அவர் தம்மை குறித்து சாட்சி விளங்க பண்ணாது இருந்ததில்லை என்றார்கள். So here verse 16, 17 and 18 is the verse which made me to meditate all these verses which I shared you. இந்த 16, 17, 18 வசனங்கள் தான் இவ்வளவு நேரம் நான் உங்களோடு கூட பகிர்ந்த வசனங்களை சொல்வதற்கு காரணமாய் இருந்தது. I was thinking when I was reading this thing, when Saul and Barnabas was preaching the gospel, and they felt, they believed that the gods of the heaven was come down and is doing, but there with these few words, where they're testifying and saying, the one who brings the rain from heaven is a true one. We come to reveal that, and he's kept that as a testimony for all of you all. So இந்த சவுல் அந்த ஜனங்களோடு பேசி இந்த அற்புதங்களை எல்லாம் செய்கிறவர் யார் என்று சொன்னால், நமக்கு மழைகளை பெய்ய பண்ணி நமக்கு நம்முடைய இருதயத்தை சந்தோஷத்தினால் நிரப்புகிறவர், அந்த மழையை பெய்ய வைத்து உண்மையான தேவன் யார் என்று அவர் சாட்சி சொல்லுகிறார் என்று சொன்னார். I am reading from verse 16, 17. Who is bygone generation allowed all nations to walk in their own ways, nevertheless he did not leave himself without witness, in that he did good, gave us rain from heaven, fruitful seasons, filling our hearts with food and gladness. And with these saying, they could scarcely refrain the multitudes from the sacrificing to them. Hallelujah. So they refrained the sacrifice with these saying of Saul and Barnabas. Saul and Barnabas சொன்ன இந்த வார்த்தைகளை கேட்டு அவர்கள் பலியிடுவதிலிருந்து தங்களை பின்வாங்கி கொண்டார்கள். So that is why in the book of Jeremiah chapter 14 verse 5 and 6, these two verses when you read, there Yahweh was saying, when there is no rain, even the wild donkey goes and stands on the desolate area, it sniffs. அங்கே மழை இல்லாமல் எரேமியா தீர்க்கதரிசியின் மூலமாக 14ஆம் அதிகாரத்தில் அவர் சொல்லும் பொழுது, மழை இல்லாத நேரத்தில் கூட கழுதை எங்கேயோ தூரத்தில் இருந்து அது மணத்தி பார்க்கிறதா, எங்கேயாவது இருந்து ஈரம் வருகிறதா என்று சொல்லி, and it watches is any cloud is coming. அங்கே போய் தூரத்திலிருந்து மழை வருகிறதா, மேகம் வருகிறதா என்று கவனிக்கிறதா. Even the jackal also do that way. நரிகளும் அதையே செய்யும் என்று சொல்லுகிறார். So Yahweh was made me to understand who is this donkey and who is this jackal. அப்பொழுது இந்த கழுதை யார், இந்த நரி யார் என்பதை தியானிக்க யாகோவா எனக்கு உதவி செய்தார். Let us read that same verse, Jeremiah chapter 14 verse 5 and 6. காட்டு கழுதைகள் மேடுகளில் நின்று வலு சர்ப்பங்களைப் போல் காற்றை உட்கொள்ளுகிறது, புல் இல்லாததினால் அவைகளுடைய கண்கள் பூத்து போகிறது என்றார். Hallelujah. Hallelujah. The wild donkey stood in the desolate heights. They sniffed at the wind like a jackals. Their eyes failed because there was no grass. So here, these wild donkeys, they stand in the desolate height and they sniff for the wind like a jackals. If there is no grass, if there is no rain, there is no grass. Hallelujah. So இந்த காட்டு கழுதைகள் மேடுகளிலே நின்று நரிகளைப் போல காற்றை உட்கொள்ளுகிறது, மழை இல்லாதிருந்தால் அங்கே புல் இருக்காது. Because if there is no grass, they also faint.
அந்த புல் அங்கே இல்லாவிட்டால் அவைகளும் சோர்ந்து போகும். One more place I read, even deers, there is no grass in the field, the deers also does not give birth. I don't know where I அங்கே புல் இல்லாவிட்டால் மான்கள் கூட குட்டிகளை ஈனாது. Why? ஏன்? எங்க அதிலே 5 இல்லையா? ஓகே, படிங்க சிஸ்டர். வெளியின் பெண் மானும் குட்டி போட்டு புல் இல்லாததினால் அதை விட்டு ஓடி போகும். Pay attention. Even the deers did not give birth. We know the verse, by the utterance, the voice of Yahweh, even deers give birth. Deers give birth. Give birth. They give birth, but they run away because they can't feed the young one. Yes. Here, because there is no grass, it gives birth, but it's running away. But I'm talking in the Psalms where it says, when the voice of Yahweh utters, it gives birth. That is 29. Yeah, I'm talking that. Then this verse. So because we know that verse, when Yahweh utters his voice, even deer gives birth. But here, it gives birth, it runs away. Why? இங்கே பெண்மானும் குட்டி போட்டு புல் இல்லாததினால் அதை விட்டு ஓடி போகும். யாருக்குன்னா தெரியுமா? Anybody knows why when there is no grass it gives birth but it runs away? Why the word is saying like that? Anybody knows? அது ஏன் ஓடி போகிறது என்று யாருக்காவது தெரியுமா? Anyone can guess? தண்ணி இருக்காது. Okay, because here only word is saying there is no grass, that's why it's running away. Okay, why? Because whenever the deer give birth, it's before giving birth, it searches where the high grasses are there to hide the baby in that. If there is no high grasses, it doesn't give birth there. So it finds a dense place where the high grass, it hides its babies there. இந்த பெண்மான் ஏன் ஓடி போகிறது என்று சொன்னால், அது குட்டி போடுவதற்கு வளர்ந்த புல்கள் இருக்கிற இடத்தை அது தேடி போகுமாம். ஏனென்றால் குட்டிகளை மறைப்பதற்காக. From the enemies. எதிரிகளிடத்திலிருந்து அதை காப்பாற்றுவதற்காக. Now because there is no rain, there is no grass. அங்கே மழை இல்லாததினாலே அங்கே புல்லும் இல்லை. And the time of delivery has come. அந்த பிரசவ நேரம் வந்து விட்டது. But it has to give birth now. அது இப்பொழுது பிரசவிக்க வேண்டும். It gave birth. அது பிரசவித்தது. But leaves its baby. ஆனால் அதை விட்டு ஓடி விடுகிறது. Because it has no hope to protect the baby. Because the prey will anyway. அது எப்படியானாலும் எதிரி வந்து அந்த குட்டியை தாக்கிவிடும். ஆகவே அதை பாதுகாக்க முடியாது என்கிறதுனால அது ஓடி போய் விடுகிறது. அங்கே நம்பிக்கை இல்லை. When Yahweh gives rain, there's so much of protection, so much of things he does. யாகோவா மழையை கொடுக்கும் பொழுது அங்கே போதுமான பாதுகாப்பு நிச்சயமாக இருக்கிறது. Having this understanding, இவைகளை புரிந்து கொண்டு, when Ayub was suffering in his life, யோபு தன்னுடைய வாழ்க்கையிலே, when the trials and temptation he was going through, அவர் சோதனைகளை சந்தித்த பொழுது, we know that many of his friends came giving counsel to him. அவருடைய अनेक நண்பர்கள் வந்து அவருக்கு अनेक ஆலோசனைகளை சொன்னதை While the counsel was going on with Ayub, there is one more person who was noticing that counseling, which is Elihu. அந்த நண்பர்கள் ஆலோசனையை கொடுக்கும் பொழுது இன்னொரு மனிதனாகிய எலிகு என்பவன் அவைகளை எல்லாம் கவனித்துக் கொண்டிருந்தான். Then he said to Ayub and said, I was inspired to speak to you, though you are elder to me. I was waiting, but in my spirit Yahweh made me to speak. Then he utters certain words. நான் இவ்வளவு நேரம் எல்லாவற்றையும் கவனித்துக் கொண்டிருந்தேன். நீங்கள் எல்லாம் வயதில் பெரியவர்கள் என்பதனாலே நான் உங்களோடு பேச துணியாமல் இருந்தேன். ஆனால் இப்பொழுது பேசும்படியாக எனக்குள் ஏவப்படுகிறேன் என்று சொன்னார். That Elihu saying, now certain things which Yahweh revealed on this, it makes me tremble. யாகுவா சில விஷயங்களை எனக்கு வெளிப்படுத்தினார், அதை என்னை நடுங்க வைக்கிறது. அவர் யாஹுவா செய்யற இந்த செயல்கள், பூமி மேல செய்யற செயல்களை நான் புரிந்து கொள்ளனா எனக்கு நடுக்கம் வருகிறது. யாகுவா செய்த செயல்களை நான் தியானிக்கும் பொழுது எனக்குள்ளே நடுக்கம் பிடிக்கிறது. Because he understood in what all ways Yahweh was doing good on this earth. யாகுவா எந்தெந்த வழிகளிலெல்லாம் இந்த பூமிக்கு நன்மை செய்கிறார் என்று நான் பார்த்தேன். So he is saying, is expressing these feelings to Ayub and then saying, இந்த விஷயம், இந்த உணர்வுகளை எல்லாம் யோபுவினிடத்திலே வெளிப்படுத்தி பின்பு அவர் சொல்லுகிறார்,
I'm really shivering and trembling because Yahuwah, from his command, he brings whirlwind and creates the clouds. Let us read that before I explain. You will understand what Yahuwah was trying to say through Elihu. Job chapter 37, verse 1 onwards, we can see. Job, Ayub, chapter 37. இதனால் என் இருதயம் தத்தளித்து தன்னிடத்தை விட்டு தெரிக்கிறது. அவருடைய சத்தத்தினால் உண்டாகிற அதிர்ச்சியையும் அவர் வாயிலிருந்து புறப்படுகிற முழக்கத்தையும் கவனமாய் கேளுங்கள். அவர் வானத்தின் கீழங்கும் அந்த தொனியையும் பூமியின் கடையாந்தரங்கள் மேல் அதன் மின்னலையும் செல்ல விடுகிறார். அதற்கு பின்பு அவர் சத்தமாய் முழங்கி தம்முடைய மகத்துவத்தின் சத்தத்தை குமுற பண்ணுகிறார். அவருடைய சத்தம் கேட்கப்படும் போது அதை தவிர்க்க முடியாது. தேவன் தம்முடைய சத்தத்தை ஆச்சரியமான விதமாய் குமுற பண்ணுகிறார். நாம் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை அவர் செய்கிறார். அவர் உறைந்த மழையையும் கல் மழையையும் தம்முடைய வல்லமையின் பெருமழையையும் பார்த்து பூமியின் மேல் பெய்யுங்கள் என்று கட்டளையிடுகிறார். He gives command for rain to come. That is what verse 6 says. அவர் மேகத்துக்கு கட்டளையிடுகிறார் பூமியின் மேல் பெய்யுங்கள் என்று சொல்லி. For he says to the snow, be on the earth, likewise to the gentle rain and the heavy rain on his strength. அவர் உறைந்த மழையையும் கல் மழையையும் தம்முடைய வல்லமையின் பெருமழையையும் பார்த்து பூமியின் மேல் பெய்யுங்கள் என்று சொல்லுகிறார். He commands even rain to come on the earth. அவர் மழை வரும்படி கட்டளை கொடுக்கிறார். So when he commands, there's something happens. In the same chapter explains. Let us read from verse 11, 12 and 13. அவர் கட்டளையிடும்போது சில விஷயங்கள் அங்கே நடக்கிறது. அதை இதே அதிகாரத்திலே 11, 12 வாசிக்கலாம். அவர் நீர்த்துளிகளை மேகத்தில் ஏற்றி மின்னலினால் மேகத்தை சிதற பண்ணுகிறார். அவர் அவைகளுக்கு கட்டளையிடுகிற யாவையும் அவைகள் பூச்சக்கரத்தில் நடப்பிக்கும்படி அவர் அவைகளை தம்முடைய ஞான ஆலோசனைகளின்படியே சுற்றி திரிய பண்ணுகிறார். ஒன்றில் தண்டனையாகவும் ஒன்றில் தம்முடைய பூமிக்கு உபயோகமாகவும் ஒன்றில் கிருபையாகவும் அவைகளை வர பண்ணுகிறார். Amen. Amen. Let us explain this. Let me explain what I understood from this verse. Verse 11, I'm explaining. Also with moisture, he statures the thick clouds. He scatters his bright clouds, and they swirl about, being turned by his guidance, that they may do whatever he commands them on the face of the whole earth. He causes it to come, whether for correction or for his land or for mercy. So these clouds, from the moisture, he makes a huge cloud. அந்த நீர்த்துளிகளை மிகப்பெரிய ஒரு மேகமாக அவர் மாற்றுகிறார். Then he swirls these clouds whichever direction that he wants. அது எங்கெங்கே அந்த மேகங்களை கொண்டு போக வேண்டுமோ அந்த சுழற் காற்றினாலே அவர் அதை கொண்டு போகிறார். We all know that Yahweh is the one commands the wind. நமக்கு எல்லாருக்கும் தெரியும் யாகுவா தான் காற்றை கூட கட்டளை இடுகிறார் என்று சொல்லி. And when the wind is blown, this clouds, it swirls. Whichever guidance that Yahweh wants us to go. அந்த காற்று எந்த திசையில் வீசுகிறதோ அதற்கு தகுந்தது போல மேகங்கள் அப்படியே பயணம் பண்ணுகிறது. It travels according to his guidance. யாகுவா எங்க போக வேண்டும் என்று சொல்லுகிறாரோ அந்த திசையில் அது போகிறது. And it causes to rain. Those clouds he causes to rain on this earth for correction. அப்பொழுது அந்த மேகங்கள் மழையை பொழிகிறது. அது எதற்காகவென்றால் ஒன்றில் தண்டனையாகவும் some for the good, ஒன்றில் பூமிக்கு உபயோகமாகவும், for his land it says, அது அவருடைய நிலத்திற்காக, and for some for mercy. ஆனால் சில இடங்களிலே கிருபைக்காகவும் அதை பண்ணுகிறார். One for correction, one for his land, one for mercy it comes. ஒன்றிலே தண்டனையாகவும் ஒன்றில் தம்முடைய பூமிக்கு உபயோகமாகவும் ஒன்றில் கிருபையாகவும் அவைகளை வர பண்ணுகிறார். And Yahushua says in the Luke, he says, I will give you only one sign, as it was done in the Noah's time, it will also happen now. அங்கே லூக்காவிலே சொல்லும் பொழுது
அவர் வரக்கூடிய நேரத்திலே நோவாவுக்கு கொடுத்த அதே அடையாளத்தை உங்களுக்கு கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். as it was done in the Noah's time. நோவாவின் நேரத்தில் செய்யப்பட்ட அதே அடையாளத்தை உங்களுக்கு கொடுப்பேன் என்று. So it is figuratively is talking how the destruction, the correction came upon the earth. So எப்படி அங்கே நாசம் வந்தது, இந்த பூமிக்கு நாசம் வந்தது நோவாவின் காலத்தில் என்பதை அவர் இங்கே சொல்லுகிறார். And pastor taught us, in the beginning the mist went up and watered the earth. ஆரம்ப காலத்திலே மழை பெய்யாமல் இருக்கும் பொழுது பூமியிலிருந்து பனி மேலே எழும்பி பூமியை நனைத்தது என்று பார்க்கிறோம். Here also we see the moisture is he mixed as a cloud. இங்கேயும் பார்க்கிறோம் அந்த ஈரம் தான் போய் அங்கே மேகமாக மாறுகிறது என்று. Now for correction we know how 40 days 40 nights it rained and it brought the correction upon the earth through the times of Noah. எப்படி 40 நாட்கள் இரவும் பகலும் மழை பெய்து அங்கே ஜனங்கள் மத்தியிலே நியாய தீர்ப்பை கொண்டு வந்தது என்று பார்க்கிறோம். And it says very clearly, and sometimes he brings rain for his land. ஆனால் சில நேரங்களிலே தம்முடைய பூமிக்கு உபயோகமாகவும் மழையை பெய்ய பண்ணுகிறார். Sometimes for the mercy, கிருபை. சில நேரங்களிலே கிருபையாகவும் அதை பெய்ய பண்ணுகிறார். Hallelujah. This is the way Yahweh works on his creation. அவருடைய சிருஷ்டிகளின் மேல் இப்படித்தான் யாகுவா தம்முடைய கிரியைகளை நடப்பிக்கிறார். When I was pondering all this, I understood spiritually. இவைகளை நான் தியானிக்கும் பொழுது ஆவிக்குரிய பிரகாரமாக சில காரியங்களை நான் அறிந்து கொண்டேன். So far I was telling you the literal rain. இதுவரைக்கும் நாம் பார்க்கிற இந்த மழையை குறித்து நான் பேசிக் கொண்டிருந்தேன். But we know Yahweh who rides on the clouds. இப்பொழுது நமக்கு தெரியும் யாகுவா மேகங்களின் மேல் பயணம் செய்கிறவர் என்று. Who is that cloud? எந்த மேகம் அது? I understood, maybe I'm right or wrong, the clouds is known but the servants of Yahweh. அந்த மேகம் என்ன என்பதை நான் புரிந்து கொண்டேன். அது தேவனுடைய ஊழியக்காரர்கள் என்று. His prophets, அவருடைய தீர்க்கதரிசிகள், his servants, அவருடைய ஊழியக்காரர்கள், those who bear his word, அவருடைய வார்த்தையை கொண்டிருக்கிறவர்கள். because it's we already passed it out as ஏற்கனவே சொல்லுங்க. Those who bear the word of Yahweh is the prophetical word of Yahweh of that hour is the true servant of Yahweh. அந்த காலத்துக்குரிய சரியான வார்த்தையை உடையவர்கள் தான் யாகுவாவால் அனுப்பப்பட்டவர்கள். Now these clouds, I started to understand, as Yahweh said, he commands wherever whatever he pleases to do. இந்த மேகங்களை வைத்து நான் அறிந்து கொள்வது என்னவென்றால் அவர் என்ன விரும்புகிறாரோ அவைகளை அந்த மேகங்களை வைத்து அவர் செய்கிறார். For the good, for the correction and for the mercy. அவைகளை தண்டனைக்காகவும் நன்மைக்காகவும் கிருபைக்காகவும் அதை செய்கிறார். Even the servant of Yahweh also does the same thing as the nature does. ஊழியக்காரன், தேவனுடைய ஊழியக்காரன் கூட அப்படியே தான் செய்கிறார்கள். In its season they bring the right word to the right field. சரியான காலத்திலே சரியான ஜனங்களுக்கு சரியான வார்த்தைகளை கொண்டு வருகிறார்கள். நீங்கள் தான் அந்த நிலம். For you he makes it rain. உங்களுக்கு அவர் அந்த மழையை வசனம் என்கிற மழை பெய்ய பண்ணுகிறார். From the true servant of Yahweh brings rain, that is the word of Yahweh. அந்த சரியான வார்த்தையை சரியான நேரத்தில் கொண்டு வருகிறவர்கள் உண்மையான யாகோவுடைய ஊழியக்காரன். And it does sometimes when the servant of Yahweh speaking, it brings correction. தேவனுடைய ஊழியக்காரன் பேசக்கூடிய நேரத்தில் சில சமயங்கள் அது நம்மை திருத்துவதற்காக அல்லது தண்டனைக்காக வருகிறது. Sometimes it's for the mercy. சில சமயங்களிலே அது இரக்கத்திற்காக வருகிறது. And it's for your blessing. அது உங்களுடைய நன்மைக்காக வருகிறது. I think you all know this. நீங்கள் இதை அறிவீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். எனக்கு கண்டிப்பா தெரியும், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு வாட்டி பிரசங்கம் பண்ணும்போது இந்த வாட்டி எனக்கு குத்துற மாதிரி இருந்துச்சு, இந்த வாட்டி எனக்கு ஆசீர்வாதமா இருந்துச்சு, இந்த வாட்டி எனக்கு கரெக்ஷனுக்கு வேண்டி இருந்துச்சு. Don't we testify these things? ஒவ்வொரு முறையும் நாம் பிரசங்கங்களை கேட்கும்போது இந்த நாளிலே இது என் மனதை குத்துவதாக இருந்தது, இந்த நாளிலே இந்த வசனம் எனக்கு ஆசீர்வாதமாக இருந்தது, இந்த நாளிலே இது என்னை திருத்துவதாக இருக்கிறது என்று நாம் சொல்லுவதில்லையா? So when I was meditating this, I understood how I receive when a person who stands here and preaches the word of Yahweh, I should receive it, he who commands his servant to pour that rain upon you. இங்கே ஒரு மனிதன் என்று பிரசங்கிக்கும் பொழுது நான் இதை புரிந்து கொள்ள வேண்டும். தேவன் தான் இந்த வார்த்தைகளை இங்கே கொடுக்கிறார்.
அதை நான் அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று. Even Yahushua Messiah was risen, he was covered with the clouds and he was taken up. யாகுஷுவ மெசியா கூட மேகங்களால் சூழப்பட்டு எடுத்துக்கொள்ளப்பட்டார். And Yahweh who hides in the cloud. யாகுவா மேகங்களிலே மறைந்திருக்கிறவர். This one you can read it in the book of Lamentation, chapter 2 onwards. You can read about this. He covers the heaven with the clouds so that the rain, with the anger, so that the children of Israel is punished. Prayers don't go to him. எரேமியா புலம்பல் தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் அவர் சொல்லும் பொழுது அவர் தன்னை மேகங்களால் மூடிக்கொள்ளுகிறாராம். எதற்கென்றால் ஜனங்களுடைய ஜெபங்கள் அவரிடத்தில் போய் சேரக்கூடாதபடி. And Yahweh is surrounded with his servants. யாகுவா அவருடைய ஊழியக்காரர்களாலே சூழப்பட்டிருக்கிறார். Yes, sir. He is surrounded with his saints always. In his kingdom, his saint is the one who is covering, and they do his job. அவருடைய ராஜ்யத்திலே அவருடைய ஊழியக்காரர்கள் அவருடைய வேலையை செய்கிறார்கள். Why I am so sure that they are servants of Yahweh? The clouds are servants of Yahweh. Why I am so sure about it? அந்த மேகங்கள் தேவனுடைய ஊழியக்காரர்கள் என்று நான் எப்படி நிச்சயமாக சொல்லுகிறேன்? The word says in the book of Jude, யூதா புஸ்தகத்தில் சொல்லுகிறது, the book of Jude, verse 11 and 12. இவர்களுக்கு ஐயோ, இவர்கள் காயினுடைய வழியில் நடந்து விலையம் கூலிக்காக செய்த வஞ்சகத்திலே விரைந்தோடி கோரா எதிர்த்து பேசின பாவத்திற்குள்ளாகி கெட்டு போனார்கள். இவர்கள் உங்கள் அன்பின் விருந்துகளில் கரைகளாய் இருந்து பயமின்றி கூட விருந்துண்டு தங்களை தாங்களே மேய்த்துக் கொள்ளுகிறார்கள். இவர்கள் காற்றுகளால் அடியுண்டோடுகிற தண்ணீரற்ற மேகங்களும் இலையுதிர்ந்து கனியற்று 2 தரம் செத்து வேறற்று போன மரங்களும். Hallelujah. Hallelujah. Here the word says, verse 12, they are clouds without water. இவர்கள் தண்ணீரற்ற மேகங்கள் என்று இவர்களை பற்றி சொல்லுகிறது. Another place Yahweh says, when the cloud is full of water, it pours. இன்னொரு இடத்தில் சொல்லுகிறது, மேகங்கள் திரளான தண்ணீர்களால் நிறைந்திருக்கும் போது அது கீழே பொழிகிறது. That means it's sure it's going to rain. அது கண்டிப்பாக மழை பெய்ய போகிறது என்று அர்த்தம். But here it says they are the cloud without water. ஆனால் இங்கே இந்த சில ஜனங்கள் தண்ணீரற்ற மேகங்களாய் இருக்கிறார்கள் என்று சொல். So Yahweh was comparing certain false prophets as also cloud. இங்கே சில கள்ள தீர்க்கதரிசிகளையும் கூட தேவன் மேகத்துக்கு ஒப்பிட்டு பேசுகிறார். And who falsely led the people against away from the Yahweh, they are like the cloud without water. தவறான உபதேசங்களாலே ஜனங்களை தவற பண்ணுகிறவர்கள் தண்ணீரற்ற மேகங்களைப் போல் இருக்கிறார்கள். But there are people who brought the right blessing and right mercy upon this. They are also like clouds. ஆனால் சரியான நேரத்திலே சரியான ஆசீர்வாதங்களை கொண்டு வருகிறவர்களும் மேகங்களைப் போல் இருக்கிறார்கள். Isaiah chapter 45. ஏசாயா 45ஆம் அதிகாரம் verse 8. 8ஆம் வசனம், வானங்களே உயர இருந்து சொரியுங்கள், ஆகாய மண்டலங்கள் நீதியை பொழிய கடவது, பூமி திறவுண்டு ரட்சிப்பின் கனியை தந்து நீதியும் கூட விளைவதாக, யாகோவாகிய நான் இவைகளை உண்டாக்குகிறேன். Amen. Amen. Here it says, rain down, you heavens from above, let the skies pour down the righteousness. See, now he's asking, he's comparing the rain. You rain down my righteousness like a rain. Amen. Hallelujah. Hallelujah. And let the earth open and bring forth its salvation. When the word of Yahweh is raining over you, and as the earth is also bringing forth his salvation, you also will bring forth his salvation when the word of Yahweh is preached to you. யாகோவாவுடைய வசனம் நமக்கு பிரசங்கிக்கப்படும் பொழுது அது நமக்குள்ளே விழுந்து நிச்சயமாக ரட்சிப்பின் கனியை அது தரும் என்று சொல்லுகிறார். And let the righteousness spring up together, it says. அந்த ரட்சிப்பின் கனி ஒன்றாக புறப்பட்டு வரும் என்று சொல்லுகிறார். And he says, I, Yahweh, has created it. நான் யாகுவா இதை உருவாக்கினேன். He is the one who created this. யாகுவா இதை உருவாக்கினார். So he is the one who creates the cloud. யாகுவா தான் மேகத்தை He உருவாக்குகிறார். makes it rain his righteousness as
the rain as his righteousness. அந்த நீதியை மழையாக பெய்ய பண்ணுகிறார். Isaiah chapter 55 verse 10 and 12. Then I finish my message with this. I have more verses, but I'm cutting short. மாரியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்துக்கு திரும்பாமல் பூமியை நனைத்து அதில் முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். அது வெறுமையா என்னிடத்திற்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியம் ஆகும்படி வாய்க்கும். Amen. ஆமென். See the words. He's giving the comparison to the rain, and he says, likewise my word which is proceeded from my mouth shall do what it pleased for. அவர் தன்னுடைய வசனத்தை அவர் மழைக்கு ஒப்பிட்டு மழை எப்படி செய்கிறதோ அதே போல என்னுடைய வசனமும் செய்யும் என்று சொல்லுகிறார். Because this is a very famous verse we all of us know. இந்த வசனம் நன்றாக நமக்கு அறிந்த வசனம். But after having this understanding, when I read it, brought more sense to me. இதை வாசித்த பிறகு பாக்கி வசனங்கள் எல்லாம் எனக்கு இன்னும் நல்ல அர்த்தத்தை கொடுத்தது. I read this verse. For as the rain comes down and the snow from the heaven do not return there, but water the earth and make it bring forth and bud, that it may give seed to the sower, bread to the eater. So we know that seed to the sower, bread to the eater, what it means spiritually. இங்கே விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது என்றால் ஆவிக்குரிய வழியிலே அது என்னவென்று நமக்கு தெரியும். When the servant of Yahweh is ready to preach, it becomes a seed to the sower. He becomes a sower and he sows the seed in you and me. வேத வசனத்தை ஒரு ஊழியக்காரன் பிரசங்கிக்கும் பொழுது அதை கேட்கிறவர்களுக்கு அது விதையாக வருகிறது. And bread to the eater. அதை புசிக்கிறவனுக்கு அது ஆகாரமாகவும் வருகிறது. So shall my word be that goes forth from my mouth, it shall not return to me void. அப்படியே தான் என் வாயிலிருந்து புறப்படுகிற வசனமும் இருக்கும், அது வெறுமையா என்னிடத்தில் திரும்பாது. And it shall accomplish what I please. நான் எதற்காக அதை அனுப்பினேனோ அந்த காரியத்தை அது செய்து முடிக்கும். And it shall prosper in the things for which I sent it. நான் எதை செய்ய வேண்டும் என்று அதை அனுப்பினேனோ அந்த காரியம் வாய்க்கும்படி செய்யும். Hallelujah. Hallelujah. This is the verse which Yahweh made me to understand to my ability. I surrendered my Yahweh and to become obedient to his word. More obedient to his word. இவைகளை தியானிக்கும் பொழுது இதைத்தான் யாகுவே எனக்கு வெளிப்படுத்தினார். ஆகவே யாகுவாவுக்கு முன்பாக நான் என்னை தாழ்த்தி அவருக்கு ஒப்பு கொடுக்கிறேன். இன்னும் அதிகமாக அவருக்கு கீழ்ப்படிந்து வாழ விரும்புகிறேன். So that fear and the trembling has increased in me. எனக்குள்ளாக ஒரு பயமும் ஒரு நடுக்கமும் அதிகமாக வர ஆரம்பித்திருக்கிறது. Because the wondrous ways when I started to understand about Yahweh. நான் யாகுவாவுடைய ஆச்சரியமான வழிகளை நாம் தியானிக்க ஆரம்பித்ததுனால Then I prayed to Yahweh, Father, as Zechariah chapter 10 verse 1 says, ask for the later rain and he will give it to you. நான் அப்படி தியானித்து நான் யாகுவாவிடத்திலே இந்த பிரகாரமாக ஜெபித்தேன். முன்மாரியையும் பின்மாரியையும் வேண்டிக் கொள்ளுங்கள், நான் அதை உங்களுக்கு வாய்க்கும்படி செய்வேன் என்று சகரியா தீர்க்கதரிசியினிடத்திலே So he is very specifically saying later rain, not any other rain, later rain. அவர் மிகவும் தெளிவாக in its season. பின்மாரி என்று மிக தெளிவாக சொல்லுகிறார். Why I was thinking, because then another verse gave me more understanding in Psalms. It's saying, before the later rain, you cut the grass. So when the rain comes, all the dead grass also. Because if the heavy rain comes, the grass will be destroyed. Because it floods and it rots. Even the grass, it rots and it dies. But if the gentle rain comes, when the gentle rain is coming, the person has to cut the grass before the gentle rain, so that with the gentle rain, this grass will grow properly. It will flourish.
Let us read the verse and then proceed, because it's unable to translate. No, it's not. I continued such a long sentence. No, that is not the reason. Okay. Okay, I'll read the verse faster. Psalm 72, verse 5. Then we can go further from there. Psalm 72. Five and 6. சூரியனும் சந்திரனும் உள்ள மட்டும் அவர்கள் உமக்கு தலைமுறை தலைமுறையாக பயந்திருப்பார்கள். புல் அறுப்புண்ட வெளியின் மேல் பெய்யும் மழையைப் போலவும் பூமியை நனைக்கும் தூறலைப் போலவும் இறங்குவார். Amen. Amen. See, here he's saying, he will reign in certain way, in certain manner only. In what manner? He's saying, he shall come down like a rain upon mown grass. Then I was trying to understand what is mown grass. Mown grass means the grass, sometimes it is diseased, so you chop it, make it small, because every garden, they keep chopping the grass. So எல்லா தோட்டங்களிலும் புல்லை அறுப்பதை நாம் பார்த்திருக்கிறோம். ஏன் என்றால் அதிலே மோசமான காய்ந்து போன நோய் பிடித்த புல்லை எல்லாம் அவர்கள் அறுத்து விடுவார்கள். So here the psalmist is praising and singing this song. He shall come down like a rain upon the mown grass, like a shower that waters the earth. புல்லறுப்புண்ட வெளியின் மேல் பெய்யும் மழையைப் போலவும் பூமியை நனைக்கும் தூறலைப் போலவும் இறங்குவார். In his days righteous shall flourish, and abundant of peace until the moon is no more. அவருடைய நாட்களிலே நீதிமான் செழிப்பான், சந்திரன் உள்ள வரைக்கும் மிகுந்த சமாதானம் இருக்கும். So that mown grass is ready to grow again. So if you cut the grass before that later rain, this will come back with the full health. அந்த புல் அறுத்த பிறகு மழை பெய்தால் மிகவும் நன்றாக செழிப்பாக அந்த புல் வளர ஆரம்பிக்கும். So I understood I need to be corrected, prepared before the proper rain comes, started to receive, then I grow properly. So நான் என்னை பற்றி இப்படியாக புரிந்து கொண்டேன். நானும் திருத்தப்பட்ட பிறகு தேவன் அந்த பின்மழையை என்மேல் பெய்ய பண்ணி என்னை வளர பண்ண வேண்டும் என்று சொல். So these are the ways I understood and started to pray to Yahweh. Father, I will be more submissive, more obedient, because you are truly leading us through your words. அவர் தன்னுடைய வார்த்தையின் மூலமாக நம்மை வழி நடத்துகிறார். I thank Yahweh if these verses are profitable to you, and if Yahweh spoken to you, you give praises and thanks to Yahweh, to Elohim, and with one accord we'll give thanks to Yahweh, because we are his children. He never leaves us nor forsakes us. இந்த வார்த்தைகளுக்காக நான் யாகோவுக்கு நன்றி சொல்லுகிறேன். இந்த வார்த்தைகள் உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். நாம் எல்லாரும் ஒன்று சேர்ந்து அவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். நாம் எல்லாரும் எழுந்து நிற்கலாம். And if Yahweh has spoken to you, give thanks to Yahweh. If you have received this verse as a blessing, give thanks to Yahweh. இந்த வார்த்தைகள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்ததென்றால் நீங்கள் யாகோவுக்கு நன்றி செலுத்துங்கள். Come and let us speak to Yahweh for a minute. நாம் யாகோவோடு பேசுவோம். Pastor will close. ஹalleluya. நன்றி ராஜாவே, நன்றி ராஜாவே. ஹalleluya. யாகோவா எப்படி தம்முடைய ஜனங்களை நடத்துகிறார்? தேவைப்பட்ட நேரத்திலே முன்மாரியையும் அதே போல சரியான நேரத்திலே பின்மாரியையும் பெய்ய பண்ணி அவருடைய பிள்ளைகளை செழிப்பாக வளரச் செய்கிறவர். Today we have meditated that it's Yahweh who cares about his children, like how he cares about the grass. The due time he brings the former rain and also the later rain in due season, so that it will yield good fruits in its season. அப்படியே யாகோவா நம்மையும் ஆயத்தப்படுத்தி அவருக்கு ஏற்ற கனிகளை கொடுக்கும்படியாக வார்த்தையினாலே, செய்திகளினாலே
நமக்கு முன்மாரியையும் பின்மாரியையும் அவர் பெய்ய பண்ணுகிறார். Similar way, Yahuwah causes the former rain and the later rain as a word, as a message to us, so that we may prosper in all our ways. Hallelujah. நாம் ஜெபிக்கலாம். Let's pray. In that message, one thing is very clear, that Yahuwah taught his children to ask for the former rain and later rain. யாகுவா தம்முடைய ஜனங்களுக்கு முன்மாரியையும் பின்மாரியையும் அனுப்ப வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொன்னார். So that becomes the duty of the believers. விசுவாசிகளுடைய ஒரு கடமையாக இருக்கிறது. நாம் அதற்காக ஜெபிக்க வேண்டும். ஹல்லேலூயா. எங்களை அளவில்லாமல் நேசிக்கிற அன்பின் தேவனே, உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். தேவரீர் இம்மட்டுமாக நீர் எங்களை நடத்தின தயவுக்காக உமக்கு நன்றி ராஜாவே. ஹல்லேலூயா. உம்முடைய மகனை கொண்டு நீர் எங்களோடு பேசின அந்த வசனங்களுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். Heavenly Father, we praise and thank you for this moment you have given to us, Father. Thank you for making your son to speak in the midst of us your word, Father. அந்த வார்த்தையானது தேவரீர் சரியானபடி எங்களுக்குள்ளே பாய்ந்து சென்று எதிர்பார்க்கிற பலனை தரும்படியாக நீர் கிருபை செய்யும். Let that word go deeper into our hearts and bring forth the desired fruits in our life, Father. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் பேர் பேராக தனித்தனியாக நீர் ஆசீர்வதித்தருளும். விசேஷமாக செய்தி கொடுத்த மகனை துபாயிலிருந்து கொண்டு வந்த உங்களுடைய பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதித்தருளும். Father, bless every one of us individually and as a family also, Father. And also bless Brother Simon and his family, to whom you brought from Dubai, and bless them in a special way, Father. அப்பா, இந்த நாளிலே ஸ்தோத்திர கூட்டமாக இதை நடத்தும்படி சகோதரி ரேணுகாவுக்காக தேவரீர் நீர் செய்த நன்மைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். As Sister Renuga is conducting this meeting as a Thanksgiving meeting, I pray, Father, bless her much more abundantly, Father, with all the required blessings. Hallelujah. Yes, Father, let it become a great testimony and glory to your name in front of everyone, Father. எல்லா ஜனங்களுக்கு முன்பாக ஒரு பெரிய சாட்சியாகவும் உம்முடைய நாமத்திற்கு மகிமையாகவும் வரும்படி கிருபை செய். We give all the honor and glory to you forever and ever. In the matchless name of Yahushua HaMashiach, we pray with thanksgiving. Amen. Yahuwah bless you all. Yahuwah Shalom. Amen. Hallelujah. Hallelujah. Thank you, Father. சரி, அடுத்த வாரம் சொல்லுங்க. டெஸ்டிமனி தானே, அடுத்த வாரம் சொல்லுங்க.